நீங்களும் நானும் நியாயம் செய்வோமேயானால், நியாயாதிபதிக்காக வாழ்வோமேயானால், நியாயாதிபதியாம் இயேசுவோடு வாழ்வோமேயானால், நிற்போமானால், நீதி செய்வோமானால், நீதிக்கேற்ற பலனை நாம் பெறுவோம். அன்பு உறவுகளே, இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 3:25 அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. நியாயம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள், அநியாயம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, நியாயம் செய்கிறவன் இன்னும் நியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அக்கிரமம் அநியாயம் செய்கிறவன் அதை செய்யட்டும். எல்லாவற்றுக்கும் பலன் இருக்கிறது. நிறைய பேர் நினைப்பாங்க, நான் நியாயம் செய்தேன், எனக்கு அநியாயம் வருகிறது. சில சொல்லுவாங்க, நான் அநியாயம் செய்தேன், எனக்கு நியாயம் வருகிறது. இதெல்லாம் இப்ப அப்படி இருக்கலாம், இப்பொழுது அப்படி தோன்றலாம். ஆனால் செய்ததற்கான பலன், விதைத்ததற்கான பலனை நீங்களும் நானும் அறுத்தே ஆக வேண்டும். இம்மையிலும் பெறுவோம், மறுமையிலும் பெறுவோம். அவர் பட்சபாதம் காண்பிக்கிறவர் அல்ல. ஆகவே நீதியின் வாசலுக்குள் பிரவேசிப்போம், நீதியில் நடப்போம், நீதியின் புஸ்தகமாம் வேதத்தில் வாழ்வோம், நீதிபரரோடு பயணிப்போம், நீதிக்கேற்ற பலனை பெற்றுக்கொள்வோம். God bless you.